ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் ஒரு புடி நிலக்கடலை, 10-12 முந்திரி எடுத்துக்கலாம், 3 பூண்டு உரித்து எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம், ஒரு புடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம், ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம், 2 தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம். முதல்ல நாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நிலக்கடலை, முந்திரி, பூண்டு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். கூட பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தில் நெய்யை போட்டு ஆற வச்சு அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சாதம் சூட்டோடையே நெய் சேர்த்ததுனால நல்லா உருகி இருக்கும். இப்போ நாம் கிரேவியோடு சேர்ந்து கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பூண்டு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.